சரி, ரூத் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மன்னிக்கும், ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரூத் 2:12. ஏதாவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க அற்புதமான ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். என்ன சத்தியம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்து என்ன விசுவாசித்தார்கள், அந்த சத்தியத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேல் தேவனுடைய செட்டைக்குள்ளே வந்து விட்டாய், அவருடைய செட்டையின் கீழ் நீ வந்து விட்டதுனால நிறைவான பலன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய செட்டையின் கீழ் இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, நாம தேவனுடைய செட்டையின் கீழே இருக்கிறதுனாலே நமக்கு நிறைவான பலன் உண்டு. ஆமென். மற்றதெல்லாம் அப்புறம்தான். நீதிமான்களுக்கு உதவி செய்கிறது, தீர்க்கதரிசிகளுக்கு உதவி செய்கிறது, மற்றதெல்லாம் அப்புறம் தான், அதுக்கேற்ற பலன் உண்டு. ஆனால் மிகப்பெரிய பலன் என்ன? இயேசுவினுடைய செட்டையின் நிழலிலே நாம் வந்து நின்றுட்டோம் இல்லையா, அதுவே நமக்கு நிறைவான பலனை தருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவினுடைய செட்டையின் கீழே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அருமையான எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நான்லாம் என்னங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பரதாபமாக சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நிறைவான பலன் எப்போதும் என் வாழ்க்கையில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் இருக்கிறதுனாலே இந்த பலன். நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறதுனால அல்ல. போவாசுடைய வார்த்தைகளை கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நீ வந்துட்ட, ஆகவே தேவனுடைய செட்டைக்குள்ளே நீ வந்துட்ட, தேவனுடைய செட்டைக்குள்ளே நீ வந்துட்டதுனால கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை அளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் எழுந்து நீங்கள் என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய செட்டை நிழலில் இருக்கிறேன், எனக்கு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நிறைவான பலன் தான் ஆங்கிலத்தில் ரிச் ரிவார்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? ரிச் ரிவார்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த நாளுக்குரிய ரிச் ரிவார்டு உனக்காய் காத்திருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளுடைய நிறைவான பலன் எனக்காக காத்திருக்கு. ஏன்னா நான் கிறிஸ்துவனுடைய நிழலின் கீழே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணாடியை பார்த்து நொந்துக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே புலம்பாதீங்க. காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய நிழலின் கீழே நான் இருக்கிறேன். லார்ட், ஐ தேங்க் யூ ஃபார் த ரிச் ரிவார்டு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஏராளமான பலன் உண்டு, அது வேற. ஆனால் உமக்குள்ளே இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு ரிச் ரிவார்டு இருக்கு, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில சின்ன சின்ன காரியங்களை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த சின்ன சின்ன சத்தியங்கள் தான் மிகப்பெரிய பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரும். இவ்வளோ நேரம் வாசித்ததெல்லாம் என்ன? ஏதாவது செய்யும்போது பலன், கொடுக்கும்போது பலன், இதை செய்யும்போது பலன், அதை செய்யும்போது பலன். ஆனால் இங்கே என்னென்ன? அவருக்குள்ளே இருந்தாலே பலன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்குள்ளே இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரிச் ரிவார்டு உண்டு. ஆமென். அதை மறந்துடாதீங்க. செஞ்சால் தான் பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். நாம் அவருக்குள்ளே இருந்தாலே மிகுதியான பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த ரிவார்டை பற்றி நம்ம அறிந்து கொள்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று யோசித்தோன்னா அந்த ரிவார்டு முன்னாடி வந்து நிற்கும். ஏதாவது ஒன்று செய்ய போனோன்னா அந்த ரிவார்டு முன்னாடி வந்து நிற்கும். கஷ்ட நேரங்களிலே அந்த பலன் அது கண் முன்னாடி வந்து நிற்கும். அது என்ன சொல்லும்? பா, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கலாம், நீ ஒருபோதும் குறைவுபட மாட்ட. நீ எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம், கவலைப்படாத, நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைவான பலன் உனக்கு உண்டு என்று அந்த வார்த்தையில் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சும்மா பேசிட்டு இல்லை, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசி, கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு என்னுடைய மனதை மாற்றி இருக்கிறார். பாருங்கள், ஆகவே தான் உங்களோட கூட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். தேவன் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் விசுவாசிகள் சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா பல நேரங்களில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். பாருங்கள், ஒரு முறை கையில் காசு இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருந்த நேரத்தில் நானும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, கவலையப்படாதீங்க, நாம் கர்த்தருக்கென்று ஏராளமாய் விதைத்து இருக்கிறோம், ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் பாருங்கள்.
அந்த விசுவாசம். கர்த்தருக்கென்று ஏராளமாய் செய்திருக்கிறோம், நிச்சயம் அறுப்போம், நிச்சயம் பலன் உண்டு என்கிற அந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள அது இருக்குது? ஆமென். அது இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பயமே இருக்காது. பாருங்கள், கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்று நம்பிட்டோன்னு சொன்னால் எதை குறித்தும் பயம் இருக்காது. சரீரத்தில் வியாதி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, கையில் காசு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எதை குறித்தும் பயம் கிடையாது. நல்ல ஆரோக்கியம் கர்த்தர் எனக்கு கொடுக்குற பலன், ஏராளம் தாராளம் கர்த்தர் எனக்கு கொடுக்குற பலன், அந்த எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கி நிற்கும். பாருங்கள், கடந்த பல வருடங்களாக இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் பலன் அளிக்கிறவர். அதை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் தப்பான எண்ணம் வரமாட்டேங்குது. பாருங்கள், சில நேரத்தில் சிலரை இழுத்து போட்டு அடிக்கலாமான்னு தோணும். தேவையில்லாமல் நம்மளை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறானே இவன், நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசி வைக்கிறானே, ஏறி மிதிக்கலாமான்னு தோணும். பாருங்கள், உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோவம் வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் எனக்கு நல்லா கோவம் வரும் பாருங்கள். அப்படியெல்லாம் தோணும், ஏதாவது செய்யணும்னு தோணும் பாருங்கள். அப்போல்லாம் கர்த்தர் மனசில் கொண்டு வர ஒரு காரியம் என்னென்னா, கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் செய்த காரியத்துக்கு ஏற்ற பலனை அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். நீ அமைதியாக இரு, நீ உன்னை காத்துக்கொள், சமாதானத்தை காத்துக்கொள், நீ சமாதானமாக இரு. நீ சமாதானமாக இருந்தால் தான் ஒழுங்காக ஜெபிக்க முடியும், ஒழுங்காக வேதத்தை வாசிக்க முடியும், ஒழுங்காக போய் பிரசங்கம் பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் இவன் என்ன இப்படி பேசிட்டான், அவன் என்ன அப்படி பேசிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அதையே யோசிச்சுட்டு இருந்ததுன்னா செய்கிற வேலையை நிம்மதியாக ஒழுங்காக செய்ய முடியாது. நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உள்ளத்தில் கசப்பையும் வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் வைத்து கொண்டு மேடையில் நின்று கையில் மைக் எடுத்து பேசினா யாருக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? கர்த்தர் இடைப்படுறாரு பாருங்கள். இது நான் ஏதோ படிச்சுட்டேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கிடையாது. கர்த்தர் என்னோட டீல் பண்ண காரியங்களை தான் உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆமென். இது வெறும் பணம் பொருளை பற்றியது இல்லை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சத்தியமாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, இந்த பகைமை உணர்வு, காழ்ப்புணர்ச்சி, கோபம் எல்லாவற்றையும் இது எடுத்து போடுது. பாருங்கள், கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்பதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஃப்ரீயாக இருக்கலாம். என்னை திட்டுறியா, திட்டிக்கோ. என்னை அசிங்கமாக பேசுகிறியா, பேசிக்கோ. என் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறியா, கெடுத்துக்கோ. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு தான் ஏராளமாய் தாராளமாய் திரும்ப வரப்போகிறது. ஆமென். சரி, தொடர்ந்து சில காரியங்களை நம்ம கவனிப்போம். இங்கே போவாஸ் ஒரு காரியத்தை சொல்கிறான் இல்லையா, இஸ்ரவேல் தேவனுடைய சட்டைகளின் நிழலில் நீ வந்துட்டதுனால அவர் உனக்கு நிறைவான பலன் அளிப்பார், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறானே. கர்த்தர் உண்மையில் அப்படி செய்கிறாரா? அப்படி நிறைவான பலன் உண்டாகிறதா? கொஞ்சம் ரூத்துடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கவனிப்போம். பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் இந்த நிறைவான பலனை அளிக்கிறவர் என்பதை எந்த அளவுக்கு அவர்கள் ஆணித்தரமாய் உறுதியாய் விசுவாசித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஏன் விசுவாசித்தார்னா, கர்த்தர் அப்படி செய்கிறவர். ஆமென். சும்மா ஒன்று விசுவாசிக்கல. பாருங்கள், கர்த்தர் அப்படி செய்கிறவர். அதை போவாஸ் ருசித்து இருக்கிறான். ஆகவே போவாஸ் பேசுகிறான். யாரை அதை கொண்டு ஆசீர்வதித்தானோ அந்த ரூத்தும் அளவில்லாத பலனை பெற்றுக்கொள்கிறத நாம் பார்க்குறோம். எங்கே வாசிக்கிறோம்? ரூத் 2ஆம் அதிகாரம் போவோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 8-12 வாசிக்கலாமா? ரூத் 2 8-12. ஆமென். முதல் 12ஆம் வசனம் மட்டும் வாசனம் இல்லையா? இப்போ 12ஆம் வசனத்துடைய பேக்ரவுண்டை நம்ம வாசிக்கிறோம். ஏன் போவாஸ் அப்படிப்பட்ட வார்த்தையை ரூத்தை பார்த்து பேசுகிறான்? அந்த 8லேருந்து வாசிக்கும் போது நமக்கு நல்லா விளங்குது பாருங்க. குறிப்பாக 11ஆம் வசனத்தை பாருங்க. அவன் சொல்லுகிறான்,
நீ உன் மாமியாருக்கு செய்ததும். யாருக்கு செய்தது? நல்லா தான் சொல்லுங்களேன். யாருக்கு செய்தது? செய்யறதுலே ரொம்ப கஷ்டம் சில பேர் அவங்களுக்கு செய்கிறது தான். யாருக்கு செய்கிறது? ஆனால் ரூத் என்ன பண்ணாலாம்? மாமியாருக்கு செய்தாள். அடுத்தது, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு. 2 கடினமான காரியத்தை ரூத் செய்கிறா பாருங்க. ஒன்று மாமியாருக்கு ஏதோ சில காரியங்களை செய்கிறா. என்னது அது? நான் செத்தாலும் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன், செத்தாலும் உங்கள் கூடவே சாகிறன்ற அளவுக்கு மாமியாரை நேசித்து அவள் கூடவே இருக்கிறா. வயசான அந்த மாமியாரை விட்டு அவள் போகலை. 2வது என்னன்னு சொன்னால், ஒரு வாலிப பெண், விதவை பெண், இன்னொரு விதவை பெண்ணை நம்பி தன்னுடைய தாய் தகப்பனை தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வருகிறாள். அது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நம்ம கவனிக்க வேணும் பாருங்க. அதை தான் போவாஸ் இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? அவன் 2 கஷ்டமான காரியத்தை செஞ்சுருக்க. ஒரு விதவை பெண்ணுக்கு கூட உறுதுணையாய் நின்று இருக்க. நீயே கணவனை இழந்த ஒரு பெண், இன்னொரு கணவனை இழந்த பெண்ணுக்கு நீ துணையாய் நின்று இருக்கிறாய். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்களை யாரும் கவனிக்கிறதே இல்லை பாருங்க. வயதான விதவை, இளம் விதவை, 2 பேரும் தன்னந்தனியாக நிற்கிறாங்க, ஆதரவற்று நிற்கிறார்கள். அவங்களுக்கு என்ன? எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணை என்பது போல் இருக்கிறாங்க. ஆனால் போவாஸ் அதை எப்படி பார்க்குறான்னு சொன்னால், அந்த வயசான அம்மாவுக்கு நீ உதவி செய்ததுனால கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை அளிப்பார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இவகிட்ட காசு கிடையாதுங்க, இவளுக்கும் வீடு கிடையாது, அவளுக்கும் வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவள் செய்ததெல்லாம் என்ன? கூட போய் துணையாக நின்னாங்க. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இது, சாதாரண விஷயம் அல்ல. அவங்களுக்கு மெட்டீரியலாக ஒன்றும் இல்லை, மணி வைஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று முடியும். அது என்ன? உங்கள் கூட யாருக்கும் துணையே இல்லைங்க, என்னால் வேறு ஒன்றும் உதவி செய்ய முடியாது, என்னால் முடிஞ்சதெல்லாம் என்ன? கூட போய் உறுதுணையாய் நிற்பது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படி நாதி அற்றவர்களுக்கு நம்ம கூட போய் ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறோம் பார்த்தீங்களா? கர்த்தர் அதற்காகவே நமக்கு நிறைவான பலனை வாழ்க்கையில் தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிறைய நேரங்களில் இந்த ஏழை எளியவர்களுக்கு, நாதியற்றவர்களுக்கு உதவுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லை பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு போய் துணையாக நின்னாலே போதும் பாருங்க. துணையாக நின்னாலே போதும், கர்த்தர் ஏராளமான பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, கூட போய் நில்லுங்க. ஏதோ ஒரு கஷ்டமா, பிரச்சனையா, கூட போய் நில்லுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம், கூட நின்றாலே கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு தருகிறார். அடுத்தது என்ன? அவள் இந்த தேசத்துக்கு வருவதற்காக தன் நாட்டை விட்டு வந்தாள். அதனுடைய அர்த்தம் என்ன? அது வெறும் நாட்டை விட்டு வருவதில்லை பாருங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்லுவாங்களே குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தெய்வம். அப்போ இவன் நாட்டை விட்டு வந்துட்டான்னு என்ன அர்த்தம்? அந்த தெய்வத்தையும் விட்டு வந்து விட்டாள். ஆகவே தான் ரூத் பேசும்போது நகோமியை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறாள். அப்போ வெறும் இவ ரூத் மாமியாருக்கு உதவி செய்தது மட்டும் இல்லை பாருங்க, தான் முன்னே வணங்கி வந்த அந்த கடவுளை விட்டு ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆமென். அதை தான் போவாசிங்க சொல்கிறான், நீ இஸ்ரவேல் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே வந்து விட்டாய். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா கூட அவருடைய செட்டைக்குள்ளே வந்துட்டதுனாலே கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார் என்று. ஹல்லேலூயா. அதை தான் தேவ ஜனங்கள் விசுவாசித்தாங்க பாருங்க. அந்த நிழலை விட்டு போனதுனால தான் நகோமியின் வாழ்க்கையில் அவ்வளோ துயரம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். மறுபடியும் அந்த நிழலுக்குள்ளே வந்தபோது வாழ்க்கை மலர ஆரம்பித்தது என்று நாம் பார்க்குறோம். இதை எங்கே பார்க்குறோம்? தேவன் அவர் சொன்னபடியே நிறைவான பலனை கொடுக்குறாரா? தேவன் நிறைவான பலனை கொடுக்குறவரா? ரூத் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிக்கிறோம் பாருங்கள். ரூத் 2, 15-17. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள்.
பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவன் வாழ்த்துறான், கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி. அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். என்ன நடக்குது? ரூத் நம்ம 2 பேர் இப்படியே வேலை இல்லாமல் பசி பட்டினியில் இருந்தால் நல்லது கிடையாது. எந்த வயலிலாவது ஏதாவது கிடைக்குதா நான் பொறுக்கிட்டு வரேன்னு போகிறா பாருங்க. அவள் போன இடம் போவாஸுடைய நிலமாக இருந்தது. போவாஸ் அவளை பற்றி விசாரிக்கிறான், எல்லாம் நடக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போவாஸ் வயல்காரங்களுக்கு என்ன சொல்கிறான்? அவளை ஈனம் பண்ணாதீங்க, அவளை அசிங்கமாக பேசாதீங்க, அவளை கேவலப்படுத்தாதீங்க. இன்னும் சொல்ல போனால் அவன் என்ன பண்ணுகிறான்? அவளுக்காகவே வேண்டுமென்று சில கதிர்களை கீழே சிந்த விடுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்களும் நானும் எதிர்பாராத காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பலன்கள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது பாருங்க. இங்கே என்ன நடக்குது? அவன் சொல்கிறான், கீழே விழுந்ததை அவள் பொறுக்கிக்கிறா, ஓகே, ஆனால் அவள் பொறுக்கிறதுக்காகவே நீங்கள் கீழே போடுங்கன்றான். இந்த மாதிரி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் அமைதியாகிட்டீங்க. சில இடத்துங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வேலை கிரியேட் பண்ணப்படுகிறது. ஆமேன். வேலை இல்லாமல் இருப்பாங்க, கம்பெனியில் வேலை இல்லைன்னுவாங்க. திடீர்னு பார்த்தா கர்த்தர் உங்களுக்காக ஒரு போஸ்ட்டை உருவாக்கி அங்கேருந்து வரும் லெட்டர், வாங்க இன்டர்வியூவுக்கு, இந்த போஸ்ட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவே நடக்கிற காரியங்கள். அப்போ நீங்கள் என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் எனக்காகவே பலனை உண்டாக்குவார். ஆமேன். மற்றவங்களாம் இல்லை இல்லைன்னு வாங்க, ஆனால் நீங்கள் சொல்லணும், இல்லை நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய நிழலில் இருக்கிறேன், எனக்காக கதிர்கட்டுகள் கீழே சிந்தப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்காக அப்படின்னு. ஆமேன். எனக்காக, உங்களுக்காக கர்த்தர் கதிர்களை சிந்தும்படி செய்வார். இதில் என்ன அற்புதம் சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவள் சாயங்காலம் மட்டும் வயலில் கதிர் பொறுக்கினால் அதை பொறுக்கி தீர்ந்த போது எவ்வளோ இருந்தான்? ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ரொம்ப நாளாக இது எனக்கு புரியவில்லை, ஏன் பைபிள் இதெல்லாம் சொல்லுது, இந்த டீட்டெயிலாக நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வேத வல்லுநர் அதை கணக்கு போட்டு சொல்கிறாரு, அவளுக்கு அன்னைக்கு மாத்திரம் எவ்வளவு கதிர் பொறுக்கினாலாம் 4 மாதம் சம்பளம் எவ்வளவு வருமோ அவ்வளவும் அன்று ஒரே நாளிலே அவளுக்கு கிடைத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அவள் எதுக்காக வந்தா? காலையில் கீழே இருக்கிறத பொறுக்கிட்டு போக வந்தா. ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்டு வைத்த நிரப்பலான்னு வந்தா. ஆனால் கர்த்தருடைய பலனை பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங், இன்னொன்று உள்ளே போகவே இல்லை, இப்போ தான் ஓப்பனிங்கு. ஓப்பனிங்லேயே என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் யார், அவருடைய தயாள குணம் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார் பாருங்கள். அவளுக்கு எப்படி காண்பிக்கிறார்? ஒரே நாளில் 4 மாத சம்பளம் ஒரு ஆளுக்கு எப்படி கிடைக்குமோ அதுபோல் கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். என்ன அமைதியாக இருக்கீங்க? இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பலன் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரே நாள், ஒரு நாளில் 4 மாதத்து சம்பளம் அவளுக்கு அங்கே பலனாக கிடைக்கிறது. ரூத்துக்கு கர்த்தர் அப்படி செய்ய முடியும்னா உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? ஆமேன். விசுவாசிக்கணும் பாருங்கள். ஆகவே தான் போவாஸ் அவளை வாழ்த்துக்கிறான். போவாஸுக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியுது பாருங்கள். அவன் சொல்கிறான், கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த 2 விதவைகள் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, வயலில் ஏதாவது பொறுக்கிட்டு வரேன்னு போகிறாங்க. கர்த்தர் ஒரே நாளிலே அவருடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். அடுத்த 4 மாதத்துக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நாளை தினத்தை குறித்து யோசிச்சுட்ருக்கீங்க. கர்த்தர் உங்களுடைய அடுத்த 4 மாதங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அதை ரிசீவ் பண்ணுங்கள். இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்காதீங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் அது நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். பைபிள் ஒரு கட்டுக்கதை அல்லங்க. மக்களுடைய வாழ்க்கையில் அவரை நம்பின மக்களுக்கு அவர் செய்ததை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்துக்கு அவரால் செய்ய முடியும்னா நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் அதை செய்வார். நாம் யோசிக்கிறோம், ஒரு நாள் எனக்கு
வயிறு பசியாக இருந்தால் போதும், நாளைக்கு எனக்கு எதை கிடைச்சா போதும் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், இல்லை, என்னை தேடி நீ வந்துட்ட, நான் உன்னை வெறுமையாக விடவே மாட்டேன். நாளை ஒரு நாள் என்ன, அடுத்த 4 மாதத்துக்கு தேவையானதை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அருமையானவர்களே, இதுதான் கர்த்தர் அளிக்கிற பலன். நாம் சும்மா கொஞ்சம் கிடச்சா போதும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிற, இல்லைப்பா, நீ என்ன தேடி வந்திருக்கிற, ஆகவே கொஞ்சம் அல்ல, ஏராளம் தாராளமாக நான் உனக்கு தருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி எழுதும்போது சொல்லுகிறார், நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்கிறார் என்று. ஹல்லேலூயா. நமக்கு கேட்க தெரியல பாருங்கள், நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம், நமக்கு கேட்க தெரியல. ஆனால் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார். பல நேரங்களில் நம்ம வேலை இல்லைன்னு அதே தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர, கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்று அதை பார்க்கறது கிடையாது. பாருங்கள், வேலை எங்கேயுமே இல்லைன்னா கூட கர்த்தர் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வேலையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆகவே வேலை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. வேலை கொடுப்பது கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்கள், அவருக்கு எது பெரிய விஷயம்னா, நீங்கள் அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மக்கிட்ட அந்த ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குறார், விசுவாசத்தை எதிர்பார்க்குறார். பாருங்கள், என்ன விசுவாசம்? நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு பலன் உண்டு. இயேசுவின் நிழலில் இருக்கிற எனக்கு பலன் உண்டு. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், எனக்கு பலன் உண்டு. மற்றதெல்லாம் செகண்டரி. கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அதெல்லாம் அடுத்தது. பாருங்கள், முதல் பலன் எதற்காக? நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அது நிமித்தம் எனக்கு வாழ்க்கையில் பலன் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வேலை இல்லாதவங்க அதை விசுவாசிங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனை நம்பிட்டு இருக்காதீங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனை நம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தரை நம்புங்கள். நான் இயேசுவனுடைய பிள்ளை, தேவாதி தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் எனக்கு வேலை இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி வேலை? அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான வேலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சம்பளத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க. பாருங்கள், சம்பளத்துக்காக நீங்கள் போராடாதீங்க. உங்களுக்கு வேலையை கொடுத்த கர்த்தர் சம்பளத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கார். ஆமென். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி தசம்பாகத்தை கொஞ்சம் ஏற்றலாம் அப்படின்னு யோசித்தேன். பாருங்கள், ஏன்னா நான் பிரசங்கத்தை கேட்டேன், நீங்கள் அதிகமாக அறுக்க விரும்பினால் அதிகமாக கொடுக்க ஆரம்பிங்கள்னு. அதை விசுவாசித்தோம். அதிகமாக கொடுக்கலான்னு பார்த்தா அடுத்த 6 மாதத்துக்கு கொடுக்கவே முடியாத அளவுக்கு செலவுகள். ஏற்கனவே வருமானம் ரொம்ப குறைவு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா முடியல. பாருங்கள், 6 மாதங்கள் உருண்டோடி விட்டது. எங்களுக்கே தெரியல, பொருத்தனை பண்ணவும் கொடுக்க முடியல. 6 மாதம் கழித்து தான் அறிவே வந்தது. அப்போ தான் நானும் என் மனைவியும் பிளான் பண்ணோம், அடுத்த முறை சம்பளம் வந்த உடனே செலவு இருக்கோ இல்லையோ எடுத்து கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அது வரைக்கும் மெயினாக என்ன செலவு தெரியுமா? டாக்டர் எக்ஸ்பென்சஸ், அவ்வளோதான். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், போய் மருந்து மாத்திரை வாங்குறது, டாக்டரை பார்க்குறது, இப்படியே போயிடும் பாருங்கள். ஆனால் அந்த முதல் கர்த்தருக்கென்று எடுத்து வச்சு அந்த மாதத்துலேருந்து பார்த்தோம், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதில் இன்னொரு பெரிய அற்புதம் என்னென்னா, எந்த அளவுக்கு அதிகமாக நான் தசமபாகம் கொடுத்தேனோ அந்த அளவுக்கு அதிகமாக அந்த மாதமே எனக்கு சம்பள உயர்வு கிடைத்தது. ஹல்லேலூயா. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், அது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன யோசித்தேன், 10 15 ஆக்கினா போதும், கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்னு யோசித்தேன். ஆனால் அடுத்த மாதமே அது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கர்த்தர் அற்புதமாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நமக்காகவே, நமக்கு பலனை கொடுப்பதற்காகவே கர்த்தர் விசேஷமான சில காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தான் ஒரு நாளும் மற்றவர்களைப் போல நாம் யோசிக்கவே கூடாது. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சு, நடக்கட்டும், என்ன இப்போது? அண்ணன் பொண்ணுக்கு அப்படி நடந்ததுனால உங்கள் பொண்ணுக்கும் அப்படி நடக்கணுமா? ஏதாவது எழுதப்படாத சட்டம் இருக்கா? எங்கள் அண்ணனுக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு தெரியல அப்படின்னாங்க ஒருத்தர். அண்ணனுக்கு அப்படி ஆகட்டும், அப்படியே உங்களுக்கும் ஆகணும் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை. யாருக்கு என்ன ஆனாலும் சரி, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு ஆக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவான பலன் அளிக்கிறவர்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய பலனை நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. பாருங்கள், பணம் தேவை, பொருள் தேவை, இது தேவை, அது தேவைன்னு இருக்குது.
ஆனால் நமக்கு முக்கியமாக என்ன தேவை தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. கர்த்தர் எப்படி டீல் பண்ணுறாரு, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், அந்த அறிவு வேணும் பாருங்கள். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஸ்பெஷலாக அவர் ட்ரீட் பண்ணுகிறார். மற்றவர்களைப் போல உங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற காரியங்கள்? நான் அமைதியாக இருக்கீங்க, சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? மற்றவங்கள மாதிரியே உங்களை நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வேற. சரி வேணாம், நீங்களும் உங்களை பார்த்து சொல்லப்பா, பெஞ்சமின் நீ வேற. ஆமென். நீங்கள் வேற, நான் வேற. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நமக்காக விசேஷித்த பலன்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.